நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் கறி பண்ண போகிறோம். நான் வந்து எலும்பில்லாத சிக்கனில் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எலும்போடு இருக்கிற சிக்கனில் கூட பண்ணிக்கலாம். அதே போல் இதே மெத்தடில் மட்டனில் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எலும்பில்லாத சிக்கனாக 1/2 கிலோ க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டையும் வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால 1, பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. இதை வதக்கிடலாம். மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு கலந்துட்டோம். சிக்கனில் தண்ணி விட்டு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிருவோம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. நல்லா தண்ணி விட்டு வந்து லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை கலந்துடலாம். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு இந்த அளவுக்கு போதும். நீங்கள் 1 கிலோவில் செய்கிற மாதிரி இருந்தால் இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன்னா 2 ஸ்பூன், அதே போல் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டேன், 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் மசாலா நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. முதல்ல போட்ட உப்பு சரியாக இருந்துச்சுன்னா அப்புறம் உப்பு தேவையில்லை. உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்தாச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நம்ம முதல்ல சிக்கன் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லையா, அப்போயே நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம், வெந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.